முதலில் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரப்போ இது மாதிரி தான் வரும், நியூ ரைட் ரெக்வஸ்ட்டுன்னு. இதுக்கு நீங்கள் எப்போயுமே மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணியே தான் வச்சுருக்கணும். உங்களுக்கு ஆக்சுவலாக லாக் அவுட்டே ஆகாது. ஒரு ட்ரிப்பு முடிஞ்சதும் க்ளோஸ் ஆகும், நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? நான் அதை அக்செப்ட் பண்ணிடுறேன். அக்செப்ட் பண்ணோன்னே உங்களுக்கு காமிக்கும் டிரைவர் நம்ம லொக்கேஷன் கஸ்டமர் இதுலேருந்து எவ்வளோ மினிட்ஸில் போகலான்ட்டு. இப்போ என்னோடய கஸ்டமர் ஃபோன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால 0 மினிட்ஸ்ன்னு காட்டுது. இப்போ கீழே அரைவிங்குன்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அரைவிங் பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். லெட்ஸ் கோன்னு மாறிடும். இப்போ நீங்கள் கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்டக்க போன உடனே உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்துடும். ஏன்னா கஸ்டமர் நம்பர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக டயலாக் இதுக்கு போயிடும். நீங்கள் கால் பண்ண தேவையில்லை. இப்போ நான் கால் பண்ணல, கால் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பேசி முடிச்சிட்டிங்க, கால் கம்ப்ளீட்டட் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எண்டு ட்ரிப்புன்னு வரும். கீழே எண்டு ட்ரிப்புன்னு வருதுங்களா? அந்த எண்டு ட்ரிப்பை எப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னா, நம்ம கஸ்டமரை அவங்களோட லொக்கேஷனில் இறக்கி விட்றோம் இல்லைங்களா? அப்போ எண்டு ட்ரிப்புன்றதை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நடுவில் வெயிட்டிங் டைம் போடணுன்னா ஸ்டார்ட் வெயிட்டிங், இந்த ஸ்டார்ட் வெயிட்டிங் பட்டன் இருக்கு இல்லைங்களா? அதை அமுக்கிட்டே இருந்திங்கன்னா ஸ்டார்ட் வெயிட்டிங் ஆகும். அதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் முடிஞ்சு போயிடும். இப்போ எண்டு ட்ரிப் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு. ஏன்னா பக்கத்தில் இருந்ததுனால 0ன்னு காட்டுது. ஃபினிஷ்ட். க்ளோஸ் பண்ணிடுங்க, திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு ட்ரிப்பு முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு ஆன்லைன்னு மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? நன்றி.